நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் ஷூட்டிங் கொடைக்கானலில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்தது. ஷூட்டிங்கை முடித்துக்கொண்டு தளபதி விஜய் இன்று சென்னைக்கு திரும்புவதற்காக மதுரை ஏர்போர்ட் வந்தார். அப்போது அவரை பார்க்க பெரிய அளவில் ரசிகர்களும் திரண்டிருந்தனர். தளபதி விஜயை பேட்டி எடுக்க பத்திரிகையாளர்களும் வந்திருந்தனர். தளபதி விஜய் ஏர்போர்ட் உள்ளே வந்தபோது அவருடன் வந்த பவுன்சர் பத்திரிகையாளர்களையும் ரசிகர்களையும் தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த தள்ளுமுள்ளு மோதலாக மாறி ஒரு பவுன்சருக்கு அடி விழுந்து சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவுன்சர் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. வீடியோ மூலம் மன்னிப்பு கேட்ட தலைவர் விஜய். தளபதி விஜய் தற்போது தன் கடைசி படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகின்றார். வினோத் இயக்கத்தில் KVN தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகின்றனர். பூஜா ஹெக்டே நாயகியாகவும் பாபி தியோல் வில்லனாகவும் நடிக்கும் இப்படத்தில் பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பிரியாமணி என பலர் நடிக்கின்றனர். முதலில் தளபதி விஜயின் கடைசி படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக இருக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் இப்படத்திலிருந்து வெளியான டைட்டில் போஸ்டர்களை பார்க்கும்போது இது ஒரு அரசியல் படம் என்று தெரிகின்றது. முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த ஒரு படமாகவே ஜனநாயகன் இருக்கும் என தெரிகின்றது. இப்படத்துடன் தளபதி விஜய் நடிப்பிலிருந்து விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட இருக்கின்றார். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் முதல் முறையாக போட்டியிட உள்ளார். தேர்தல் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் நடைபெறும் நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி மாதம் திரையில் வெளியாக இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கையில் ஜனநாயகன் திரைப்படம் பக்கவான ஒரு அரசியல் படமாகவே இருக்கும் என தெரிகின்றது. இந்நிலையில் தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கொடைக்கானலில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது வினோத் பிளாஷ்பேக் காட்சிகளை படமாக்கி வருகிறாராம். இதற்காக தளபதி விஜய் தன் கெட்டப்பை டோட்டலாக மாற்றியிருக்கிறார். அதன் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.